ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் பயம் வீடு. என் வீட்டில் ஆள் இல்லைன்னு சொன்னேன். சரி, ஒரு யோசனை வந்துச்சு, ஏதாவது சமைப்போமே அப்படின்னு சொல்லி. நமக்கு என்ன சமைக்க தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதனால் சிக்கனில் ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காப்புல, என்ன செய்கிறேன்னு கொண்டு போய் பார்ப்போம். வாங்க. என்னமோ பண்ணிகிட்ருக்காப்புல, வாங்கிட்டார் போலியே. இப்படியா? என்ன பண்ணுறீங்க ராஜேஷ்? இதாண்டா சிக்கன் வாங்க சொன்னேன், நீனே கேட்குற. இது சொல்லி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்லி வச்சு தான் பேசுகிறேன். நான் இப்படி கேட்குறேன்ல, அவர் கூச்சம் பண்ணுறாப்புல. இப்போ முதலாட்டி அதனால் வாங்க. என்ன பழைய சோறு பண்ணிடுறீங்களா? கழுவுணும் உன்னை நல்லா ஜெம்ஸ் எல்லாம் இருக்கும். உனக்கு வர ஒய்ஃப்லாம் கொடுத்து வச்சோங்க பேசாம அந்த ஹீரோ என்ட்ரி போட்டா வருவாரா? என்ன செஞ்சிருக்கேன் வரந்து வாப்பா மகேஸ்வரன் வாடா. ஸ்நாக்ஸ் என்ன இது? என்ன மேட்ச் இருக்குண்ட? இன்டர்நேஷனல் மேட்சா? என்ன டைம் பாஸ் மேட்ச் இருக்குண்டியடா. என்ன இது? நம்ம என்ன இதா ஆல்கஹால் எதுவும் கண்டென்ட் எடுக்க போறோமா என்ன? நம்ம டைம் பாஸ்ல ஆட போறோம். இப்போ வாங்க. அதுக்கு முன்னாடி அவர் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சமைக்கிறாப்ல. ஏமா அங்க பாரு, கலக்குறாப்ல. ராஜேஷ், வாட் இஸ் திஸ்? அவர் பெரிய ஆளு. என்ன பண்ணிருக்கு? ஒரு லெமன் இத இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெண்டாவது ரவுண்டு சிக்கன் 65 முரட்டி விட்டாப்ல. நான் சொன்னேன் சரி இவன் வரேன், இங்க ஒரு அருகாமலாம் எடுத்துட்டு இருக்கேன். அந்த பெரிய சமையல் மாஸ்டரா இருப்பாரோ? இல்ல அவர் ஒய்ஃப் தான் கொடுத்து வச்சவங்க. பரவாயில்ல, கையே வெட்டிக்கிறாங்க. அப்புறம் சிக்கன் சாப்பிட முடியாது. மேட்ச்ண்டா எப்ப இந்த சிக்கன் தான் சைட் டிஷ். டேய் மிரட்டுறீங்களே. நேரம் ஊற வச்சுட்டேன்னு போய் சொல்றாங்களா? 10 நிமிஷம் கூட இருக்காது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. என்னது பாத்திரமா நடக்கிறேன் மிரட்டுறேன். ஜீப். இன்னும் அது என்ன சொல்றேன், கெட்டார்த்த வருது. இன்னும் சின்ன பையன் மாதிரி ஜீப் மகேஸ்வரன். நான் போக மாட்டேன், ரிவர்ஸ்ல போகுது. உங்க வீட்டுல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா? அவங்க பாக்கத்தை நம்ம பையனுக்கு எடுத்து வைப்போம். இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆசை வருது. குட்டினா கீழயா? ஓ அப்படியா தம்பி? நம்மகிட்ட கார் இருக்கு, நாங்களும் பிளேயர் தான். அங்க சண்டை வச்சு பார்ப்போமா? அப்படியா? நம்ம காரை பாருங்க. பார்த்தேல நம்ம ஸ்பீட. என்ன காரு இல்ல பாருங்க. ஓவர்டேக் தம்பி இது ஸ்கிட் தம்பி. இது எவ்வளவு பெரிய கார் தெரியுமா? நீ அமுக்கணும் பாரு. போங்க நம்ம உங்களுக்கு பாடுறா. அம்மாண்டியா பாடுறா, ஓவண்டியா பாடுறா. எப்படி மெதுவா போயிட்டு இருக்கு. அது ராக்கெட் லான்ச்சர் மேல இது இருக்கு பாருங்க. சரி வாங்க சண்டை விடுவோமா தம்பி? தம்பி தம்பி நீங்க மெதுவா விட்டேன்னா உங்களுக்காண்டி நான் லெப்ட்ல கூட விடுறேன். உங்களுக்காக ரைட்ல கூடு உடச்சிட்டு. ராஜேஷ் உடச்சிட்டேன் அவனே. ராஜேஷ் சமையல்ல வெறியா சுத்திட்டு இருக்காம. தேவையான மிரட்டிட்டாப்ல. என்னது பத்த வைக்கிறத சிரிட் அடிக்கிற லைட் தெரியாதா? டாட்டு குத்தணும் மகேஸ்வரன். டாட்டுவா? இந்த வயசுல டாட்டு? இந்த வயசுல குத்தாம கல்யாணம் கணக்கு போகாம குத்துவாங்க. அப்படி என்ன ஏடா இவ்வளவு என்ன ஊத்திருக்க? சிக்கனுக்குலாம் அதுல பத்தாது. இல்ல இவ்வளவுதான் ஊத்திருக்கேன்றேன். கத்துக்கிறேன் இந்த கல்யாணம் கத்துக்கிறேன். ஓ ஸ்டைல் வேற இருக்கா? ஓ ஃபில்டர் எப்படி வெளியே போயிருமா கலத்தில எடுக்கணும். நம்மளாம் அப்படி கிடையாது. ஜன்னல் பக்கமா அது கூட நமக்கு கிடையாது. இல்ல அதுலயே அப்படியே ஆழ்த்துக்கால் ராஜேஷ் பொண்டாட்டி கொடுத்து வச்சவங்க. ஏடா இது ஒத்த பீஸ போட்டிருக்க? என்னது டேஸ்ட் இல்ல என்ன காண்டிட்டான்னு பாக்குற? இல்ல அவனே உப்பு புல்லுல வச்சிருக்க. சிம்லைங்க மசாலா கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கலாமா? அந்த சிக்கனை போட்டு பொரிச்ச முதல்ல நம்ம இருக்கும். அது கிண்டிரோ முதல்ல நல்லா இருப்பேன்.
கிண்டி விடுறது இல்ல, தற்குறிகள் நம்ம தான் இருக்கும். வந்து ராஜேஷ் வந்து சிக்கனை போட போறாரு. கிளப்புறீங்களே, என்ன தெரியாம போறாரு பாருங்க. நோண்டி என்ன இவ்வளவு சிக்கன். சரக்கு வெளியே இருக்கா? சரக்கா பார்த்தீங்களா? சரக்கா. குக்கிங் ஷாட்லாம் எடுக்கணுங்களா? அதை நான் எடுத்துக்கேன். கோல்ட் காஃபி. ஏய், வெங்காயம் எனக்கு தெரியுமா? வெங்காயம் என்னடா சேமா கத்த 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 எடுத்துதானே? இல்ல, கச்ச 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 தான். பெரிய வெங்காயம் இருக்கா அவனே? வெங்காயம் கிலோ 8 ரூபா அப்படின்னு சொல்லிடுற மாட்டல. மார்பிளாடா அது? மார்பிளான்னு கேட்டேன். இது இது என்ன இது? எங்க எங்க என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் இருக்குல்ல. வீட்டுக்கு புதுசா உங்க அம்மா அர்த்தம். ஏய், வெங்காயம் எதையா கொட்டி வச்சிருப்பாங்கடா கீழே. இந்த அது கீழே இருக்கும், ஃப்ரிட்ஜு கீழே. நாங்கெல்லாம் அந்த திருப்புங்க தம்பி. பெரிய கரண்டி இல்லையா? இல்லடா, மொத்தமா திருப்பி மொத்தமா போடலாம்ல, அதுக்கு சொல்றேன். இது நேடு. வாங்க, ராஜேஷோட வீடு ஹோம் டூர் பண்ணுவோம். பணக்காரரே அவரு, நம்ம டீம்லயே அவர் தான். இங்கப்பா ரைட். இது சும்மா ஒரு இங்க கட்ல போடுவாங்க. கட்ல போடுவாங்க இல்ல, கட்ல போடணும். அத வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் மேல வந்து ஒரு ஏய் கட்ல போடுவாங்க. அதுல யார் யாரு? நீங்க, உங்க ஒய்ஃப்ல வேற யார் இருப்பாங்க? நீங்களா இருப்பீங்க உள்ள வந்து. அத சொல்றானா பாத்தீங்களா? இங்க வாங்க இந்த ஆங்கில போட்டோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி, இது வீடியோவோ போட்டோ எல்லாம் ஒண்ணுதானேங்க. இவர் வந்து இங்க மட்டும் அந்த வால் பெயிண்டிங் யூஸ் பண்ணல, இங்கேயும் யூஸ் பண்ணிருக்காரு. இதுல மேல இருக்கு பாருங்க, அந்த முருகன், இந்த விநாயகன், இது ரெண்டும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல, பால் காய்ச்சிக்கிறேன், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கேன். என்னதான் நம்ம சுத்தி பார்த்தாலும் அவரோட நோக்கம் சிக்கன் எப்படா வேகும். ஏன்னா மசாலாலாம் கலருதுடா. டேய், அப்படிதான் இருக்குமா? கலர் ஆகுதுடா. இது என்னது? அதான்டா மைக்கு. தற்கூரிகள் மைக்கா? மைக் இதெல்லாம் கேட்கும். தம்பி, வெங்காயம் வெங்காயம் எடுத்து தோல் வரீங்க. தோல் என்ன வெங்காயம் கச்ச கச்சக்கு? நீங்க ஒண்ணுதான்டா இருக்கு. இந்த வீடியோ காண்டி வெங்காயமாடா? வீடியோ காண்டி இல்லடா, சிக்கனுக்கு வெங்காயம் சாப்பிட முடியா? சிக்கனுக்கு இருக்கிற வெங்காயம் நான் சாப்பிடுவேன் தம்பி. நான் சாப்பிடக்கூடிய ஆள்றா வெங்காயம். மகேஸ்வரன் இங்க வாங்க. இவனுக்கு நாக்கு ஊறுது, வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு ஃபுல்லா வச்சிருக்க, என்னமா வேகல? இல்லடா, சிக்கன் என்ன கம்மியா? அது அப்படிதான் வேகும். என்ன கம்மியா இருக்காது? நீ மொத்த சிக்கனையும் போடு. ஒரு ஓஹோ, இதெல்லாம் சொல்றியா? ஏய், வெந்திருச்சு வெந்திருச்சு. இது எப்படின்னா உனக்கு எண்ணெயில போட்டு பொரிக்கிற மாதிரி வராது, ஒரு மாதிரி வறுத்த மாதிரி இருக்கும். அததான்டா, அது மொத்தமா போடுவாங்கடா தம்பி. டேய், நான் செஞ்சிருக்கேன்டா, நீ சொல்ற எனக்கு புரியுது. இதுதான் 5 நிமிஷத்துல அவனே தருவான்டா. ஏய், தர்றதுக்காண்டி இல்ல அவனே, அவ ஏதோ நம்ம டெலிவரி பண்ண பாக்குறான். இது வெங்காயம் நறுக்கு, கச்ச கச்சக்கு. இந்தா அவன் வாங்கி நறுக்கு. தோலவதி தோலை உரிக்கவா? நறுக்க தெரியுன்ற பாவம், அவனை உரிக்க விடுற. சிக்கனே அவன் தான் பண்றான் பாவம். இந்த இதை எடுத்துக்கணும் மகேஸ்வரன். வெங்காயத்தை இப்படி வச்சுக்கிட்டு வெங்காயம் நறுக்க எதை எடுக்கணும்? கத்திரிக்கோல், நைஃப். இது என்ன? இது கத்திரிக்கோல், சிசர். ஏய், வெந்திருச்சாம் பாரு. இது நீங்க அடிக்கிற சிசர் கிடையாது, இது வெற்ற சிசர். இண்டிமெண்ட் தான் அடிப்பேன். அது இண்டிமெண்ட் என்ன வருதா? முட்டாயா? ஓ, ஹைஜீனிக்கானாலா? ஆமா ஆமா, நல்லா காத்திருக்கா மாதிரி. இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன். அது வெக்க காத்து சமைக்கும் போது நிறைய வரும். இத பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன். அவன் உங்க வீட்டுல போய் காட்டு, போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இது வாங்கணும் அப்படின்னு. எதுக்குப்பா போன தண்டை செலவாங்கி எடுத்துவாங்க. அதான் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. கண்ணாலத்தை பார்த்தா அதே இருந்தா கூட இதுக்கு வாங்குற காசு எனக்கு நகை வாங்கி கொடுத்துட்டு வாங்கி. எவ்வளவு 5 ரூபா இருக்குமா? ஏய், அதான் அவனை நான் பார்த்தேன். 25,000. ஏய், தேவையா குமாரு? இது ரொம்ப அதிகம் தான் ராஜேஷ். அம்மா கொடுக்குற ஃபேனை அந்த ஜன்னல்ல மாட்டி விட்டா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இது ஒரு ஆசை தான். அதாவது அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உள்ள ஆசை தான் எல்லாமே.
இது வந்து ராஜேஷ் அப்பா வரும்போது நம்ம கிளாஸ்ல ஊத்தி மிரட்டிட்ட ராஜேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைடா. வாங்க ஜில்லா வைக்கிறதுக்கு ஜில்பீல் குடிப்போம். ராஜேஷ் இதுக்கு பேர் தான் துரோகம் சொல்லுவாங்க. இன்னும் உனக்கு வாங்கினது மட்டும் உள்ள வச்சிருக்க. இது ஒண்ணுதான்டா இருக்கு. அதான் அது அவனுக்கு வாங்கினேன், இது எனக்கு வாங்கினேன். 7up அதான் அதாவது உங்க அம்மா உங்க அப்பா கூட விட்டுற, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உள்ள வச்சுக்கிற. ராஜேஷ்க்கு வந்து இந்த சிக்கனை பார்த்தோன்னே நாக்கு ஊறி இவருக்கு பொரோட்டா இருந்தாதான் சிக்கனை தின்னுவாரான். சிக்கனை தின்னுவாரான் இல்ல, சிக்கனை எங்களுக்கு தருவாரான். சாமி தயவுசெய்து இந்த கண்ணாடியை கலட்டுறா. ஒரு கண்ணாடி போறது ஸ்டைலுக்காண்டி இல்ல, நம்ம ஒரு கான்பிடண்டா இருக்கும். இங்க பாருங்களேன், இப்பயும் பாருங்க. பாருங்க கண்ணாடி அழுதிட்டேன், இப்பயும் பாருங்க. இப்ப கண்ணாடி போடுப்பா. கண்ணாடி ஃபீல் இருக்கு பாருங்க. ஜாலியா வேண்டா போவோம் கடைக்கு. ஏய் விடு, காசு வேணாம் இருக்கட்டும். சும்மா எடுனா கூட எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை போட்டாங்க? இவருக்கு வண்டியை ஓட்டுறதை எடுக்கணுமா, கண்ணாடி போட்டதை எடுக்கணுமா? என்னது எங்க ஊர்ல வெயிலு, எல்லா ஊரும் வெயில் தான் அடிக்கும். இல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது எங்க ஊரு அந்த மாதிரி. எல்லா ஊர்ல வெயில். ஏய் உடச்சு விட்டுறாத. ராஜேஷ் வந்து பொரோட்டா கேட்டதுனால நாங்க பொரோட்டா வாங்கி ஒரு பயணத்தை எடுத்துருக்கோம். மிரட்டிட்டீங்க ராஜேஷ், நீங்க கேட்டா பொரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். தட்டு இங்கே வாங்கணும் உங்க பழைய வீட்டுக்கிட்ட. அப்புறம் என்ன இப்ப சொல்ற? இங்க ஹோட்டல் இல்ல உனே, கடையை இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன், அதனாலதான். தாமரைன்னு ஒண்ணு பாக்கல. எங்க ஹோட்டல் இருந்துச்சு தாமரை? அப்படியா? எனக்கு தெரியாது. என்ன 11 வருஷம் ஓகேவா? 12.5 11. ஃபர்ஸ்ட் ஷோ பாலாட்டி தூக்கம் வராது தெரியுங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீடியோ தான், காப்பிரைட்ஸ் வராது. எப்படி இதை வையே கிளாரிட்டி. ஒய்ஃபை மாட்டீங்களா? எங்கடா மீன் ரெட்டி செய்ய போனோம்ல? யாருக்கு? ஆய்சங்கரோட இதுல அந்த வீடியோ எப்படி இன்ட்ரோ வரு பாருங்கடா, அப்படி உட்காந்து பாருங்கடா வீட்டுல என் வீடியோவை. நான் என்னமோ பேசிட்டு இருக்கேன்னு அவன் திங்கிற வாங்க. ராஜேஷோட சிக்கன், கடையில் வாங்கின பரோட்டா, இவதான் ராஜேஷ். ராஜேஷோட சிக்கனை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். என்ன சிக்கன், என்ன எலும்பா இருக்கு ராஜேஷ் நீங்க சமைச்சது. எல்லா பூ போல வந்திருக்க. ஒரு ஆம்பளை எப்படி சமைச்சாலும் அப்படிதான் இருக்கு. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டா பாத்திரம் விளக்குன்ற மனசாட்சி இருக்கா உங்களுக்குலாம்? சாப்பிட்டா ஒரு விருந்தினர் வந்தா சாப்பிட்டா வந்து அப்படியே உடனே ராஜேஷ் பாத்திரம் விளக்குன்றான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் அவங்க தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன்.